பிரபா கிட்ட விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் பிரபா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இதுலேருந்து நான் கொஞ்சம் வெளியே வரணும். யோசிச்சு தான் சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டியும் ஒன்றும் அவசரம் இல்லைம்மா, நீ யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் பிரபா கிட்ட நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, எதுனாலும் யோசிச்சு நல்ல முடிவாக எடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஐஸ்வர்யா சித்ரா கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் உங்களுக்கு எதிராக என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அதுவும் ஒரு காப்பி இல்லை 3 காப்பி வச்சுருக்கேன், எப்போனாலும் நீங்களும் அனாமிகா மாதிரி ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஆதாரத்தை போலீஸ்கிட்ட காமிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்டு சித்ராவும் கௌதமும் பயப்படுறாங்க. வார்டன் வந்து அனாமிகாவோட ஜெயில் ரூமுக்கு வராங்க. என்னை நல்லா கவனிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்ற மாதிரி அனாமிகா சொல்கிறாங்க. நான் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவனிக்க போகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து அந்த வார்டன் பார்த்தீங்கன்னா அனாமிகாவை அடிக்கிறாங்க. கவனிச்சது போதுமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் அந்த வார்டன் பேசுகிறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கேட்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா லைனில் இருப்பாங்க. என்னோட 2 தங்கச்சியும் கொலை பண்ண பார்த்தல, அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா இது பத்தாது, இன்னும் அவளுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்டன் கிட்ட சொல்ல அந்த வார்டன் அனாமிகாவை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யாவும் மகாவும் பேசிக்கிறாங்க. மகா சூர்யாவோட தோளில் சாயும் போது சூர்யா கத்துறாரு, என்னாச்சு உங்களுக்கு, காமிக்க போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டி பார்க்கும்போது அவருக்கு காயம் மாதிரி இருக்கும். என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க மகா. இதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.